ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் டிவோர்ஸ் ரீசென்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி அவங்களுடைய அந்த ஒரு டிவோர்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க எல்லா கான்சர்ட்லயும் இருக்காங்க. அண்ட் நான் பேரண்ட் பண்றேன்னு எல்லா இன்டர்வியூஸ்லயும் அவங்க 2 பேருமே ஷேர் பண்றாங்க. கண்டிப்பா அது நடக்குது. இன்னும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ஒரு ரோல் மாடலா நான் வந்து அத பார்த்தேன். அந்த அந்த இஷ்யூவ நானுமே பார்த்தேன். அப்ப எனக்கு என்ன புடிச்சிருந்ததுன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து, நாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். பட் அதுக்கு முன்னாடி நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ம். அத நாங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அத நாங்க வந்து கன்டின்யூ பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த மாரி தான் இப்ப நம்ம ஒருத்தர் 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நம்ம எதிரியா தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆமா. எதிரியா தான் இருக்கணும்னு நம்ம இப்படி நினைச்சுக்கவும் வேண்டியதில்ல. பிகாஸ் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட குழந்தை இருக்காங்க. அவங்க நீங்க 2 பேரும் சேர்ந்தா அடுத்த ஜர்னி நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். அப்ப நீங்க அவங்க கூட பேச வேண்டிய ஸ்பேஸ் வரும். ஆனா, அந்த சுத்தி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த டைவர்ஸ்ன்னு வந்த உடனே அவங்க விரோதிகளா ஆக்க ஆரம்பிச்சுருவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த அந்த இண்டிவிஜுவல் பெர்சனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். இப்ப நான் வந்து ஒரு டிவோர்ஸ் பண்றேன் அப்டின்னா, எதிர்ல இருக்கவங்க நான் வந்து இனிமையா தான் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. அது நல்ல விஷயம். நம்ம 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணோம். பிகாஸ் இதே ஜர்னில இன்னொரு 5 வருஷம் இருந்தா 2 பேர் லைஃப்மே ஸ்பாயில் அப்டின்றபோது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தெளிவா அடைஞ்சு நான் ஒரு நல்ல ஹேப்பியான பை தி எண்ட் எல்லாருமே ஹேப்பியா இருக்கிறதுக்காக தான் நம்ம நெறைய விஷயங்கள் பண்றோம். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஹேப்பினஸே குடுக்கல அப்டின்னா, நான் அதுல தான் இந்த சொசைட்டிக்காக இருக்கணுன்றதே வந்து எனக்கு அது இட்ஸ் தேர் பெர்சனல் சாய்ஸ். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கோச்சிங் வரவங்களே டைவர்ஸ்ன்னு வந்தவங்க வந்து இல்ல எனக்கு டைவர்ஸே வேண்டான்னு சொல்லி லைஃப் மாறி போனா, அவங்க சொல்லுவாங்க வரும்போது அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து ஃபுல்லாவே என் ஹஸ்பண்ட், மாமியார் தான் இதுக்கு ரீசன்னு சொல்லுவாங்க. எல்லா செஷனும் முடிஞ்சு போகும்போது நான் தான் இவ்வளோ நாள் ப்ராப்ளமா இருந்திருக்கேன் பிரியான்னு அக்செப்ட் பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இல்ல எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு என் லைஃப் அப்படின்னு நினைச்சவங்க, இல்ல இல்ல இது நான் ஆக்சுவலி தப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு புரிஞ்சவங்களும் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்சன். யாருமே நீங்க பிரிஞ்சிருங்கன்னு யாருமே சொல்லி பிரிக்க முடியாது ஒருத்தர. இப்ப நானே ஒருத்தருக்கு சொல்றேன், ஒரு கோச்சா இருக்கேன், நீங்க போய் பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா, மேபி அந்த மொமெண்ட்டுக்கு அவங்க அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால தான் நான் பிரிஞ்சேன் பிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் நாட் மை ஜாப் அவங்கள வந்து நீங்க பிரிங்க, ஒண்ணா வாழுங்கன்னு சொல்றது இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வரும்போது நம்ம அனலைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு எது வேணும்? அவங்களுக்கு என்ன வேணும்? இதெல்லாம் நீங்க நீங்க வச்சிருக்க லிஸ்ட்ல எல்லாம் அவங்க ஓகேவா இருக்கிறாங்களா? இது எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு ரீஅனலைசேஷன் போவாங்க. அந்த லைஃப்ல வந்து உடனே போய் டிசைட் பண்ண மாட்டாங்க. அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தே சே லைக் ஓகே இது வந்து இவ்ளோ நான் இது வந்து அப்யூஸ்ன்னதே எனக்கு இவ்ளோ நாள் புரியாம இருந்திருக்கு. இது என் குழந்தைய எவ்ளோ மனநிலையா பாதிச்சிருக்குன்றதே எனக்கு இப்ப தான் புரியுது. இதெல்லாம் வரும்போது தே டேக் டைம். அதுக்கப்புறமா தான் அதுலருந்து அவங்க வெளில வர்றதா, இல்ல திருப்பியும் அத எப்படி சரி பண்ணி நெறைய பேர் அந்த மாரியும் நான் பார்த்துருக்கேன். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் திருப்பி அவங்க சரி பண்ணி அந்த லைஃப ரொம்ப 10 ஆமா, வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் திருப்பி சொல்லுவாங்க. ரீமேரேஜ் பண்ண மாரி வாழ்ந்தவங்களையும் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். அழகா இருக்கும்.